ஹரி ஓம். சுப்ரபாதம். இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி 1ஆம் நாள். விஸ்வாவசுவருடம் தட்சிணாயனம். சௌரமான ரீதியாக ஹேமந்த ருத்து தனுர்மாசம். சாந்திரமான ரீதியாக ஹேமந்த ருத்து மார்கசிரோ மாசம். கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி இன்று முழுவதும். வாரம் பௌமவாரம் செவ்வாய்க்கிழமை. சுவாதி நட்சத்திரம் 25 நாழிகை 16 நிமிடம் வரை. விசாக நட்சத்திரம் அதன் பிறகு. அதிகண்டநாம யோக கௌலவகரண. இன்றைய ஸ்ரார்த்த திதி துவாதசி. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சூரியோதய நேரம் காலை 6 மணி 30 நிமிடம். சூரிய ஹஸ்தமன நேரம் மாலை 5 மணி 51 நிமிடம். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய விசேஷ தினம் தனுர்ரவி ஷடசீதி புண்ணியகாலம். மகாபிரிவா ஆராதனை. நம் நடமாடும் தெய்வம் என்று அனைவராலும் போற்றப்பட்டு பரமேஸ்வரனே ஸ்வரூபத்தை தரித்து மகாபிரிவா என்ற சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் ஆராதனை விசேஷம் இன்றைய தினம். இந்த மகானை அனைவரும் வழிபட்டு இன்று வரையிலும் வேதம் இருக்கிறது, வைதீகர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது பரிபூர்ண அவருடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான். அதுக்கு மாற்று கருத்தும் கிடையாது, ஆக்ஷேபனையும் கிடையாது. அந்த மகானை இன்று நினைத்து அனைவரும் அவருக்கு புஷ்பங்கள் சாற்றி முடிந்த வரையில் அஷ்டோத்தரம் செய்து ஆராதனை மகோத்சவத்தில் முடிந்தால் நேரில் சென்று கலந்து அல்லது தொலைக்காட்சியிலோ பார்த்து இந்த ஆராதனை மகோத்சவத்தில் நம் மகாபிரிவாளிடம் அனைவரும் பிரார்த்தனை செய்து அச்சஞ்சலமான நிஷ்கபடமான பக்தி வேண்டும் என்றும், மகாபெரிவாளுக்கு அனைவரும் சந்தியாவந்தனம் செய்தால் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஆதலால் இன்று முதல் அனைவரும், அதாவது பிராமணர்கள் அனைவரும் இடைவிடாது 3 வேளையும் சந்தியாவந்தனம் செய்கிறோம் என்று அவருடைய ஆராதனை தினத்தில் நினைத்து கொண்டு அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றும், இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல சத்குருநாதரை பிரார்த்தனை செய்கிறேன். ஹரி ஓம்.